வேண்டியது. அதுதான் நான் சொன்னேன். அதுக்காக ராஜினாமா செய்ய முடியுமா? விட்டுட்டு போயிடுவாங்களே. அரசாங்கம் 65 கோடி பேர் ஏற்பாடு செய்த அரசாங்கம் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 240 பேர் எம்பிக்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி ஆண்டு கொண்டு வருகிறது. மும்பையில ஒரு பெரிய தகராறு நடந்தது. அப்ப பி சிதம்பரம் ரிசைன் பண்ணாருங்களா? இல்ல அந்த சிவராஜ் பட்டேல் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. பி சிதம்பரம் வந்து உட்காண்டாரு. அது மாதிரி பண்ணுங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னா அரசாங்கத்தை நடத்துவது யார்? கள்ளக்குறிச்சியில் சேர்ந்தாரு. இந்த வேங்கை வயல்ல வந்து மலம் கலந்த தண்ணீர்ல அதுக்காக சீஃப் மினிஸ்டர் திருமாவளவன் ரிசைன் பண்ணாரா? எம்பி பதவி. ஓட்டு திருட்டுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு திருட்டு எங்க இருக்கு சரண்யா? 39 ஜெயிச்சுட்டு அப்புறம் ஓட்டு திருட்டுங்க. நீங்க 30 பேர் ரிசைன் பண்ணிடுங்க, திருப்பி வாங்க பாப்பலாம். இது என்னங்க? ரெசிக்னேஷன் இஸ் நாட் ஆன்சர் இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் இருவரும் பேசிக்கொண்டு சில டெக்னிக்கல் கிளிட்ச் ஆயிடுது. இதனால சரண்யா வேலை பண்ணும், ராஜகோபால் வேலையை விட்டு போன்னு சொல்ல முடியுமா? திஸ் ஆர் ஆல் சைல்டிஷ். ஒரு கிரைசிஸ்ல இருக்கும் பொழுது எந்த சர்க்காரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன் பாஜக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக யாரா இருந்தாலும் சரி,